ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. என்ன கோவில்னு கேட்பீங்க? தாயமங்கலம். ரொம்ப நாள் வேண்டுதல், அத்தாச்சி இவங்க தான் கூட்டி வந்தாங்க. நைட்டே வந்தாச்சு. நைட் எடுத்த வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. மறுநாள் காலையில் தான் இந்த வீடியோ. எல்லாருமே லாங் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுதான் இது. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க ஆளே இல்லை. இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ. அது பார்த்தா மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருக்குதுங்க சின்ன பசங்க. நான் கோவிலுக்கு போய் 3-4 வருஷம் ஆச்சு. நம்ம போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரலாம்ன்ற ஒரு ஆசையிலே இருந்தாச்சு. ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிடுச்சு. இப்போ அண்ணன் பெண்டாட்டி அண்ணனும் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. நான் நேர்த்திக்கடை வச்சுருக்கேன். நானும் ஒரு 2 மாதம் கழித்து போயிடுவேன். போயிட்டோன்னே உங்களுக்கு நல்லா சூப்பராக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இது வரைக்கும் போய் நைட்லாம் தங்கி கோவிலுக்கு போனதே கிடையாதுங்க. இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. 12-1 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை யாருமே. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் அதட்டி தூங்க வச்சார் எல்லாத்தையுமே. எங்களுடைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு சாவை இந்த மாதிரிலாம் ஒரு நேர்த்திக்கடை இருந்தேன். இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் நம்மளுடைய 5 அறிவு உள்ள நாய்க்குட்டி எங்கே போய் பாருங்கள். அங்கே போனோன்னு பார்த்ததுமே என் கூலச்சி ஞாபகம் வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. தூக்கிக்கிட்டு போகலாம்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தேன். ஆனால் என் வீட்டுக்கார் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரியே ஒயிட் கலரில் தான் வேணும்னு ஒரு ஆசையில் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கோபுரம் தெரியுது பாருங்கள், அதே சாமி. நல்லா கும்பிட்டுக்கங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணு தாங்க சமைச்சா. சூப்பராக சமைச்சிருந்தா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசம் வைக்கலான்னு பார்த்தவங்க, ஆனால் ரசம் வைக்க முடியலை. என்ன பண்ணுறது, ஒரு ஆளே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இங்கிட்டு சமைக்கிற வேலையை பார்த்தோம். அவங்க போய் முடி இறக்கிட்டு வந்துட்டாங்க. முடி இறக்கவும் அவள் டெய்லி பூ வைக்காமல் ஸ்கூல் போகவே மாட்டா. இதை எடுக்கவும் அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பிறகு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா என் மருமக. அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக சாமியை சந்தோஷமாக கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு தேங்காய் உடச்சி சாப்பிட்டு போகலாம்ட்டு உட்காந்தாச்சு. எல்லாமே ஃபேமிலியோடு போகவும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் யார் யார் எப்படியெல்லாம் போய் சாமி கும்பிட்டோம்ன்றதை மறக்காமல் சொல்லிடுங்க. அது என்னமோ தெரிலங்க, எல்லாருமே சேர்ந்து சமைச்சு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்க. அங்கே போயிட்டு இதெல்லாம் திரும்பி நான் எப்போ கிடைக்க போகுதுன்ற